கழகத்தின் தலைவர், முதலமைச்சருக்கெல்லாம் முதன்மையான முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆணைப்படி கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தந்தை பெரியாராக, பேரறிஞர் அண்ணாவாக, முத்தமிழறிஞர் கலைஞராக அண்ணன் தளபதியோடு துணை நின்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடியை கண்டித்து இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தி திணிப்பு, நிதி பாராபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என்கின்ற இந்த கண்டன உரை என்பது 11 ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அவர்கள் இந்த மக்களை ஏமாற்ற ஆரம்பித்தார். நான் ஒன்றியத்தின் பிரதமராக வந்தால் என்னென்ன திட்டங்களை செய்வேன் என்று சொன்னாரோ 11 ஆண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றுகின்ற பணியில் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வேலையில் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 4 ஆண்டுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளை 98% நிறைவேற்றி 4 ஆண்டுகளில் மக்களின் முதல்வராக, இங்கே உள்ள தாய்மார்களின் அண்ணனாக, அப்பாவாக விலகிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய நலத்திட்ட பணிகள் அந்த மாதிரி சொன்னதெல்லாம் செய்கின்ற தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்றால் பெண்களுக்கான போக்குவரத்து வசதியை செய்து தருவேன் என்று சொன்னார். இலவச பயண பேருந்தை நிறுவினார். மகளிருக்கான ஊக்கத்தொகையை தருவேன் என்று சொன்னார். மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். மக்களுக்கான ஒரு அரசாக, மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு அரசாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு முத்தான ஆட்சி. 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய முழுமையான வாக்குகளை மீண்டும் நம்முடைய தளபதிக்கு வாக்களித்து அவரை மீண்டும் முதலமைச்சராக்கிட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற வகையில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்களும் தலைமையகத்தின் பேச்சாளர் அவர்களும் உங்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுப்பார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.